காய்ஸ் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, போக்கர் எம்40 வருதுன்னாங்க. கடைசில ஒரு வழியா வந்துருச்சு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, என்ட்ட ஒரு 10 டோக்கனு 225 டைமண்ட். அந்த 10 டோக்கன் பார்த்தீங்கன்னா, நான் மிஸ்ட்ரி ஷாப்ல எடுத்தேன். சரி அத வச்சு அத ஸ்பின் பண்ணி பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, என் செகண்ட் அக்கவுண்ட். என் செகண்ட் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, MP40க்கு ஸ்கின் இல்ல. சரி MP40க்கு ஸ்கின் விழுமா விழாதா அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க காய்ஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்பின் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு எத்தனை டைமண்ட்ல MP40 என்ன MP40 விழுந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு எந்த MP40 விழுந்தாலும் ஓகே. அதனால தான் எது வந்தாலும் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு MP40 வரணும் போக்கர்ல. அது போதும். ஆனா ஓல்டு பிளேயர் தான் ரொம்ப பாவம். சரி MP40 ரிட்டர்ன் கொண்டு வந்ததுனால, சரி இந்த MP40 என்னென்ன முடியுமோ எவ்வளோ நேரம் கிளிக் பண்ண முடியுமோ கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு MP40 வேணும். அப்படின்னு அந்த முடிவுல இருக்கிறனால தான் எனக்கு ஏதாவது ஒரு MP40 விழுந்தா பரவாயில்ல ஓகே தான். சரி வாங்க கைஸ் விளாடன்னு பேச தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டா போய்ட்டு ஸ்பின் போடுற வேலையை பார்ப்போம். கைஸ் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின்னு போட்டு பார்த்துருவோம் என்னதான் விழுதுன்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன டோக்கன் எத்தனை டோக்கன் தான் கொடுக்குறான்லாட்டுக்கு 5 டோக்கன் பார்த்தீங்கன்னா 5 வாட்டி தான் கொடுக்குறான். டே கரீனா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நான் கேட்டது ஒரு போக்கர் MP40 தான். ஆனால் இவளுடைய சரி என்ன ஒன்றுமே சொல்ல முடியல கைஸ் சொல்லப்போனால். சரி வாங்க அடுத்த 5 டோக்கன் போட்டு பார்ப்போம் என்ன தான் கிடைக்குதுன்னு. போட்டால் என்ன கிடைக்குது இதுலேயும் டோக்கன் தான் கைஸ் கொடுத்துருக்கான். ஒரு MP40 கூட கொடுக்கல. நான் ஏன்னா MP40 கண்ணால் ஏதோ அடிச்ச மாதிரி பார்த்துச்சு. ஆனால் MP40 விழவே இல்லை. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 225 டைமண்ட் இருக்குது. எப்படியாவது ஒரு போக்கர் எடுத்து தான் வெளில போகிறோம். சரி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 90 போட்டு விட்ருவோம். என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் 5 வாட்டி டோக்கன் தான் அடிக்குது. ஒரு MP40 கொடுத்தா நல்லா இருப்பீங்கடா கரீனா. நாசமாக போட மாட்டீங்க. சரி கொடுத்து தொலைங்கடா எப்பா டே முடியலடா. மறுபடியும் ஏதாவது ட்ரிக்கு பண்ணுறது அது இன்னும் போட்டு அழுத்துறேன். இப்போயாவது ஒரு MP40 கொடுத்துருங்க. எனக்கு வேணும் ஒரு MP40. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 20 போட்டு விடும். ஏன்னா கரெக்டாக இருக்கும் டைமண்ட். இந்த 20 டைமண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் தான் கொடுக்குறான். MP40 கொடுக்கவே இல்லை. பாருங்க ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுத்துருக்கான். நான் பின் வாங்குவதே கிடையாது. மறுபடியும் பாருங்க நம்ம கிட்ட 115 டைமண்ட் இருக்கு. ஒரு MP40 எடுக்கிறோம். இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 டைமண்ட் போட்டு விட என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா போய் டோக்கன் தான் அடிக்குது. நமக்கு MP40க்கு ராசியே இல்லையாட்டுக்கு. MP40 மட்டும் ஏன் விட மாட்டேதுன்னு தெரியல. நான் எப்போ ஸ்பின் பண்ணாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 20 டைமண்ட் தான் இருக்கு. இப்போ எனக்கு MP40 எப்படியாவது எடுத்தாகணும்னு நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை போட்டலாமான்னு யோசிச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா போட்டு என்ன பண்ணேன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. எனக்கு MP40க்கு ராசியே இல்லை. அப்போ எவ்வளோ டைமண்ட் திரும்ப 300 டைமண்ட் கிட்ட அழிச்சிட்டேன் இதில். ஆனால் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.